புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புகார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்துநீ ராடாதே பள்ளிக் கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கன்னம் தவிர்ந்து கலந்து ஏலோ ரெம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 13. திருச்சிற்றம்பலம். பைங்குவளைக் கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கங் குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்பக் கொங்கைகள் பொங்கக் குறையும் புனல் பொங்கப் பங்கயப் பூம்புழல் பாந்தாடு ஏலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பாவை 13. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். ஸோ இப்போது அந்த கிருஷ்ணர் வந்து ஒரு பறவையை வந்து வாயை கிழித்து அதை வந்து அழிக்கிறாரு. அதே போல் ராவணையும் தலையை கிள்ளி போட்டு அழிக்கிறாரு. இது இங்கே வந்து இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பறவை வடிவம் வந்த அந்த அசுரனை அழித்து பிறர் மனை நாடிய ராவணனை தலையையும் கொய்து நாராயணனை நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பறவை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இட்ஸ் அ சோல். ஸோ இந்த சோல் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த அசுரன் வந்து இவரை கஷ்டப்படுத்தும் போது அவர் வந்து முழுங்கிட்டது. ஃபஸ்ட்டு அவர் வாய்க்குள்ளே போயிட்டு அதனால் வந்து அவரை முழுங்க முடியல. அதுக்கு மேலே அவ்வளோ ஒரு எரிச்சல் தொண்டையில் அவர் பண்ணுற அந்த சேஷ்டைகள் வந்து அந்த பறவையால் தாங்க முடியாமல் அவரை கீழே உமிழ்ந்திடும். அப்படி கீழே விழுந்து அதுக்கப்புறமா அது வாயை கிழித்து அவர் வந்து வெற்றி காண்கிறார். ஸோ இங்கே அகெயின் நம்ம இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தோழியர்கள் எல்லாம் வந்து கீழ்வானத்தில் வந்து அகெயின் வந்து வெளிச்சம் வந்தாச்சு. அப்புறமா வந்து எல்லா பறவைகள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. தாமரை மலர்களுடைய பெண்ணே, இதெல்லாம் இவ்வளோ சத்தம் கேட்குதே, அப்படியும் நீ வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்கியே, இன்னும் வந்து அந்த படுக்கையில் வந்து சுகமாக படுத்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிர குடைந்து அப்படிங்கிறது ரொம்ப குளிர் வந்து வரும்போது நீராடாமல் அப்படியே படுத்திருக்கியே, படுக்கையில் கிடக்கின்றையே பெண்ணே அப்படின்னு அதை சொல்கிறார். ஸோ நம்ம எங்களுக்கு வந்து அகெயின் இங்கே ரொம்ப அருமையான ஒரு விஷயம், நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய அந்த தொண்டை பகுதியில் இருக்கிற சுவாதிஷ்டானம், இந்த இடத்துல தான் வந்து கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். வாக்கு, அதாவது வைகரி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தால் தான் நம்மளால் பேச முடியுது. இந்த பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விதத்தில் தான் இருக்கணும். ஏன்னா உள்ள அந்த கீழ்வானம் ஒளி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒளி ஒரு கீத்து வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு விஷயமுமே வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறத கடவுள் இங்கே நமக்கு எடுத்து காட்டுறார். அப்படி தவறாக போகும்போது அதை அவர் அந்த அவருடைய அந்த ஒளி மிகுந்த வாழ்க்கையை வந்து தடைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கூட நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள், நம்ம வானத்தில் இந்த விமானம் பறக்குது, எவ்வளோ பெரிய விமானம், ஆனால் அதில் ஒரு சின்ன காற்று வந்ததோ ஒரு ஓட்டை விழுந்ததோ இட்ஸ் டோட்டல் ஹேவாக். அந்த டேமேஜ் வந்து நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு அந்த பிளேனோடைய விஷயம், அதுக்குள்ளே இருக்கிற மக்கள். இது எவ்வளோ ஒரு டிசாஸ்ட்ரஸான ஒரு விஷயம். நமக்கு இது பார்க்குறோம், இந்த மாதிரி பார்க்காதது தான் நம்மளுடைய இன்னரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து தெய்வ தொடுதல் இருக்கும்போது, கடவுளுடைய பார்வை நம் மீது படும் பொழுது, நாம் அளவாக நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும், அதாவது அந்த 3 குணங்களையும் நாம் சரிசமமாக வைத்து கொள்ளவில்லை என்றால் கடவுள் வந்து நம்மை தடுத்தாட்கொள்வார். அந்த சிம்பாலிக்காக
ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, அரவிந்தர் வழியில் நம்ம அவர் சொல்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ திருவெம்பாவையை பார்க்கலாம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்க குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலர், அதாவது கரிய நிறக்குவளைனா it usually a psychic is active, that the seeing of flowers becomes abundant. ஸோ இந்த குவளை மலர் வந்து கரிய நிற குவளை மலர் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இங்கே நம்ம அகைன் என்ன பார்க்குறோன்னா, இந்த ரெட் லோட்டஸ், ப்ளூ லோட்டஸ் இதெல்லாம் இருக்குது. ப்ளூ லோட்டஸ் அப்படிங்கிறது கரிய நிறம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் அந்த ப்ளூ லோட்டஸ் கேன் பி டேக்கன் ஆஸ் அவதார் இன்கார்னேஷன் ஆன் மென்டல் பிளேன். அடுத்தது ரெட் லோட்டஸ், அந்த சிவப்பு தாமரை ப்ரெசன்ஸ் ஆஃப் டிவைன் ஆன் த எர்த், இதுதான் மீனிங். அப்புறமா வந்து 10th செப்டம்பர் 1936 மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதர் இல்லை, ஸ்ரீ அரபிந்தோ ஒரு சாதகர் எழுதுகிறார், அவருக்கான விஷன் வருது. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த பாதையில் வரும்போது சாதகர்களுக்கெல்லாம் தினம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதி அனுப்புகிறதே இந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஒளியை நோக்கி பயணிக்கின்ற இந்த பாதையில் அவங்களுக்கு வந்து கனவுல வந்து கடவுள் நிறைய அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை காட்டுவார். நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணர் வராரு, வந்து காப்பாற்றுறாரு. ஸோ இங்கே வந்து கிருஷ்ண பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவில் உரையும் தெய்வம், அந்த உள்ளுரை தெய்வம் தான் இந்த வடிவில் வருது, சிவபெருமான் வடிவில் வருது. ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே அந்த ஒரு பரம்பொருளே வெவ்வேறு அவதாரமாக நமக்கு காண்பிக்கிறாங்க. ஸோ இது போல் அவங்கவுங்களோட இஷ்ட தெய்வமோ அவங்கவுங்களுடைய மனதில் படித்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் மேலோங்கி வரும் இந்த ஒளியில் இருக்கும்போது, இந்த ஜேர்னியில் இருக்கும்போது. ஸோ அப்படி வந்து ஒரு சாதகர் கேட்குறாரு, இந்த ஈவினிங் மெடிடேஷன் ஐ saw a white cock in the physical and heard it crowing. I felt it as an indication of the dawn of the supramental descent. Was this a right feeling? What does the symbol indicate? That is of course a symbol of triumph, வெற்றிக்கான விஷயம். It is true that force came down full of an intense white light which mother had never known to come down before, and it seemed to have a supramental authority. Your feeling therefore was probably right. இங்க பெரிய ஒரு ரகசியம். இந்த விஷயம் என்ன, தினமும் நம்ம பார்க்குறோம், காலையில் சேவல் கூவி தான் சூரியன் வரார். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி சுப்ராமெண்டல் ஃபோர்ஸ் அண்ட் சக்தி வந்து சூரியன் தான். அதனால தான் சன்னை சிம்பிளாக சுப்ராமெண்டலுக்கு காட்டுறாங்க. அப்போ இங்கே அவர் பார்க்குறாரு, அந்த இப்போ நமக்கு அவரோட வார்த்தை மூலமாக தினமுமே சுப்ராமெண்டல் சக்தி வந்து பூமியில் இறங்குறத சிம்பாலிக்காக உணர்ந்த ஒரு சேவல் அதை வந்து வெளிப்படுத்துது. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி இப்போ தெரியுது, அங்கே பறந்து கடவுள் வந்து வரார், அந்த அதிமான சக்தி வந்து இறங்குது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நான் சொன்னாலும் இங்கே இருக்கிறத படித்தாலும் அந்த பயணத்தில் அந்த வழியில் ஜேர்னியில் வந்து லயிக்கிற ஆன்மாக்கு இது ரொம்ப பெரிய உதவியாகவும் ரொம்ப பெரிய தெளிவும் கிடைக்கும். இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நியூ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். அவங்க பொருள் என்ன திருவெம்பாவைனா, கரிய நிற குவளை மலர்கள் குளத்தில் வந்து அப்படியே அழகாக சிவந்த நிறம் தாமரை முளைத்து இருக்குது, மலரில் முளைத்து தான் இருக்குது. ஓகேவா? நீர் காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. ஸோ இந்த காலையில் காக்கா எல்லாம் வந்து பறந்துட்டு இருக்கு. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். வந்து அதை காலையில் அந்த காலை கடன்களை எல்லாம் அவர்கள் முடித்து விட்டு நம்ம பார்க்கலாம், ஏர்லி மார்னிங்னா ஒன்லி இன் இந்தியா அந்த சூரியனை வந்து கையில் எடுத்து ஊற்றி அந்த பகவானை வந்து
பிரார்த்தனை செய்கிறாங்க. ஏன்னா அவர் தான் கடவுள் தன்னை நிதர்சனமாக நான் தான் உலகத்தை சிருஷ்டித்தேன், நான் தான் எல்லாமே அப்படின்றத இந்த சூரியன் மூலம், இந்த சன் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக காட்டுகின்றார். ஸோ இந்த குலம் எங்கள் சிவனையும் பார்வதியும் போல் தோற்றமளிக்கிறது. இப்போ நம்ம இதோட இன்னர் மீனிங் என்னன்னா, உள்ளுரை தெய்வமாக சிவனும் பிராட்டியும் பார்வதியும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்மாக்களை எல்லாம் அந்த வாசனையிலிருந்து காப்பாற்றி அவர்களை கடைத்தேறுகிறார்கள். அவர்களை உயர்நிலைக்கு அவர்களை இட்டு செல்கின்றனர். நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, சிலம்புகள் ஒளியெழுப்ப, மனது முழுக்க இந்த கடவுளின் தொழுதனால் சைக்கிக் டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைக்கிக் சாரோன்னு சொல்லுவாங்க. இந்த கடவுளை ஒன்ஸ் நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அப்படி ஒரு அழுகை அந்த மனதுக்குள் இருந்து விம்மி 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 அழுதுகிட்டே இருப்பாங்க. காதலாய் கசிந்துருகி அப்படின்னு நம்ம அந்த சமய குறவர் நால்வர் அவங்க பாடியிருக்காங்க நிறைய. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஸோ ஏன் இப்படி எழுதியிருக்காங்க? அவங்களுக்கு வேற ஒரு விஷயமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, அதை சிம்பிளா இதை மாதிரியே சொல்லிடலாமே அப்படின்னா, அதுக்கு அரவிந்தர் வழியில நமக்கு அதற்கான விடை கிடைக்குது. இப்போ ஃபியூச்சர் பொயட்ரியில் பொயட்டிக் விஷன் அண்ட் மந்த்ரா அப்படிங்கிறதுல அவர் 2 பாயிண்ட் சொல்கிறார். அப்படியே அருமைன்னா அருமை, அடிப்பொலியாக இருக்காது. விஷன் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் பவர் ஆஃப் த பொயட், as is discriminative thought of essential gift of the philosopher and analytic observation and natural genius of scientist. இது வேற நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயம் பார்க்கலாம். The Kavi was in the idea of the ancients, the seer and revealer of truth. Poetry, in fact, being an art, must attempt to make us see, and since it is to the inner senses that it has to address. For the ear, it is only physical gate of entry. ஸோ அதான் காதில் நம்ம கேட்குறோம் வார்த்தைகளோடைய ஜாலத்தை, அந்த வார்த்தைகளில் அந்த பாடல் பாடுறவங்களுடைய விஷயம் எப்படி இருக்குது இனிமையாக, எவ்வளோ வார்த்தைகளுடைய அருமை பெருமையை பார்க்குறோம். Gate of entry, and even there its real appeal is to an inner hearing, and since its object is to make us live within ourselves what the poet has embodied in his verse. ஸோ அவர் என்ன பார்த்து சொல்கிறாரோ நாம் அதை காதால் கேட்டு அதை நம்ம கிரகிக்கிறோம், மனசுக்குள்ளே நம்ம கிரகிக்கிறோம். அப்படி கிரகிக்கும் போது இட் இஸ் அன் இன்னர் சைட் விச் he opens in us. அப்போ நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டாள் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாம், பெண்ணே நீ இப்படி இருக்கியே அப்படி இருக்குன்னா நமக்குள்ள ஒரு விவிட் இமேஜினேஷன் கிரியேட் ஆகுது. இதுதான் அந்த பொயட் அவங்க நமக்கு மறைமுகமாக நமக்கு செய்கிற விஷயம். நமக்குள் அந்த சாநித்தியத்தை ஏற்படுத்துகின்றனர் தங்களுடைய வார்த்தைகளாலும் பாடல்களாலும். ஸோ which he opens in us, and this inner sight must have been intense in him before he can awake it in us. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அதை பார்க்குறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க, அப்புறம் அதனால தான் அவங்க தைரியமாக வெளியில் பாடி மற்றவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறது, அதில் தான் இங்கே ரிதம் இருக்குது, வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு. And this does not depend only on individual power of vision of the poet, but on the mind of his age, country, its level of thought and experience. அப்போது நம்ம பார்க்குறோம்ல, அந்த காலகட்டத்தில் மாணிக்க வாசகர் அவர் சுற்றி இருக்கிற அவர் காலகட்டத்தில் அட்மாஸ்ஃபியரில் சூழலில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறாரு, அதை பதிவு பண்ணுறாரு. ஆண்டாள் அவங்க பார்க்குற ஆயர்குல மக்களுடைய அந்த சின்சியாரிட்டியை பார்க்குறாங்க, அதை உயர்வாக அவங்க பேசுகிறாங்க. ஸோ இப்படியாக அவங்க மட்டும் தன்னுடைய பவர் விஷனை பார்த்து மட்டும் சொல்லலை, அதை வைத்து சமூகத்திலும் தன்னை சுற்றி நடக்கிற தினப்படி விஷயத்தில் கலந்து அதை நமக்கு
அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக கொடுக்குறாங்க, விருந்து படைக்கிறாங்க. இட்ஸ் a level of thought and experience, the adequacy of its symbol, the depth of its spiritual attainment. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், அதனால தான் இவங்க வந்து ஆழ்வாரும் இவங்க வந்து நால்வர், த ஃபேமஸ் ஃபோர் அப்படின்வாங்க, சைவ சமய குரவர் நால்வர். ஏன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் அத்தகையது, அதனால் அவங்க இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, நமக்கு பக்தி லிட்ரேச்சரில் எடுத்தோம்னா எத்தனை பேர் இந்தியாவில் இருக்காங்க. இதுதான் இந்தியாவோட சிறப்பம்சம், இதுதான் இந்தியாவோட பொக்கிஷம். இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் இந்த கிளாஸோடைய, இந்த ப்ரோக்ராமோடைய மெயின் ரீசன். ஏன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அரவிந்தரையும் ஆண்டாளையும் நினச்சி நம்ம பேசுறது. இதை வந்து ஃப்யூச்சரில் நிறைய வந்து பார்க்கணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும். பட் இது வந்து தெய்வத்தோடைய ஒர்க்கு. ஸோ அவங்க இதை என்ன பண்ணணுமோ அது அவங்க செய்வாங்க. ஆனால் இதை பண்ணுறதுக்கு இந்த தபஸ்யாவை வந்து கொடுத்துருக்காங்க, இதை செய்யணும்னு சொல்லி நமக்கு வழி காமிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எல்லாம் இதில் பங்களிக்கிறீங்க. அதுதான் நம்ம எல்லாம் இந்த ஜேர்னியில் அந்த ஆயர்பாடி பெண்களாக நாம் ஒன்று சேர்ந்து அந்த இறைவனை அடைகிறோம். ஸோ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால், அந்த அந்த குளத்தில் வந்து காலை கடன்களை முடித்து தன்னை சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த மலம் கழுவுதல் அப்படிங்கிற விஷயம் வந்து இட்ஸ் அ ஈகோ. இந்த கனவு வந்து நான் சொன்னேனே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போக போக நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு டாய்லெட்குள்ளே இருக்கிற மாதிரி, ரொம்ப டர்ட்டியான டாய்லெட்டோ இல்லை க்ளீன் பண்ணுற மாதிரியோ, ஒரு நேரம் பார்த்தா சுத்தமாக ஒரு நேரம் அசுத்தமாக இருக்கும். என்னடா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது, அது ஒன் அண்ட் ஒன்லி இட் எம்ஃபசிஸ் த ஈகோ. ஓகே, ஆணவ மலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சிம்பாலிக்காக என்னைக்கு அதை கிளென்ஸ் பண்ண 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 தான் நம்ம வந்து டிவைன் கிட்டேயே போக முடியும். அது ரொம்ப இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குற விஷயம் இல்லை. இதுதான் முக்கியமான ஒரு ஆட்டிடியூடாக இந்த பாதையில் இருக்கணும். ஸோ மதர் இங்கே சொல்கிறாங்க, it is not to the world that you must have no attachment. The world is part of the divine. It is the ego that must be renounced. The ego is falsehood. இப்போ தெரியுதா, ஈகோனா நான் எனது இல்லை. ஈகோன்றது ஒரு முழுமையாக ஒரு பொய், ஒரு இருள். அதை வந்து இந்த பாதையில் வச்சுட்டு நம்ம தூக்கி உள்ளே வச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு, நமக்கு எதிரான குணம் அது. அதுதான் இங்கே வந்து அதையும் கொண்டு வந்து முக்கியமான ஒரு வரியாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லும் போது, எவ்வளோ ஒரு பக்தியோடைய அளவுகோல் தான் என்ன சொல்ல முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு கார்ட்லேயும் இந்த விஷயத்துக்கான ரகசியம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து அனுபவிக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாளை பார்க்கலாம்.